சனிக்கிழமை தோறும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் தாவேக தலைவர் விஜய் 3வது வாரமாக இன்று நாமக்கல், கரூரில் மக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொள்கிறார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். திருச்சி, பெரம்பலூர், நாகை, திருவாரூரை தொடர்ந்து இன்று நாமக்கல் மற்றும் கரூரில் அவர் பிரச்சாரம் செய்கிறார். இதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்படும் விஜய் திருச்சி விமான நிலையத்திற்கு செல்கிறார். அங்கிருந்து கார் மூலம் தொட்டியம் அருகே உள்ள கொங்குநாடு பொறியியல் கல்லூரிக்கு செல்கிறார். அங்கு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு தெரியாத வகையில் ரகசியமாக நிறுத்தப்பட்டுள்ள பிரச்சார கேரவனில் ஏறி நாமக்கல் செல்கிறார். நாமக்கல் மாவட்ட எல்லையில் விஜய்க்கு தாவேகாவினர் வரவேற்பு அளிக்கின்றனர். பின்னர் காலை 11 மணியளவில் நாமக்கல் நகரில் சேலம் சாலையில் உள்ள KS தியேட்டர் முன்பு விஜய் பேசுகிறார். அவர் பேசும் இடம் நகரின் மையப்பகுதி என்பதால் சாலையின் இருபுறமும் உள்ள கடைகளை அடைக்க போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். அத்துடன் தாவேகா நிர்வாகிகளுக்கு 20 நிபந்தனைகளை போலீசார் விதித்துள்ளனர். நாமக்கல் பரப்புரையை முடித்துக் கொண்டு மோகனூர் வழியாக கரூர் செல்லும் விஜய் பிற்பகலில் வேலுச்சாமிபுரம் பகுதியில் பரப்புரை மேற்கொள்கிறார். கரூரிலும் தாவேகாவினருக்கு காவல்துறையினர் 20க்கும் மேற்பட்ட நிபந்தனைகளை விதித்து அனுமதி அளித்துள்ளனர். கரூரில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு மீண்டும் திருச்சிக்கு செல்லும் விஜய் அங்கிருந்து தனி விமானம் மூலம் சென்னை திரும்புகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.